சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம், சுந்தரமான சுந்தர ஸ்பந்தத்தின் 15வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். சீத்தை ஹனுமானின் பெருமைகள் சாகசங்களை ராமனுக்கு எடுத்து சொல்லி வருகிறாள். இதுல ஹனுமான் இலங்கையை நோக்கி பறக்க தொடங்கி விட்டார். மைனாகத்தை கடந்து விட்டார். சுரசாவிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு விட்டார். இப்போ 3வதாக ஒரு தடை ஹனுமானுக்கு வந்தது. அதை எப்படி வென்றார்ங்கிறத சீத்தை சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான். வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம். பாராவார பயோவிஹார நிரதா கோரா கிருதி சிங்கிகா சர்வாவத்ய தனு சபஸ்த ஜனதா பீதே சதா வர்தினி யாசானேன ஹதா விசித்திரம் இதியத் சம்சந்தி சித்தாசமே தேவீத்யாக சகீதி உதார வச்சசா மந்தஸ்மிதம் தே பபௌ என்பது ஸ்லோகம். இப்போ சீத்தை ராமன்ட்ட சொல்றாளாம், சுவாமி, அடியனுடைய தோழி சரமா இருக்காளே, அவ இன்னொரு விஷயமும் அடியன்ட்ட சொன்னா. அது என்னன்னா, சிம்ஹிகான்னு ஒருத்தி ஹனுமானுக்கு 3வது தடையாக வந்தவள். முதல் தடை மைனாகம், 2வது தடை நாகமாதா சுரசா, 3வது சிம்ஹிகா. இந்த சிம்ஹிகா என்பவள் தான் ராகுவினுடைய அம்மா. ராகுன்னு சொல்றோமே, அந்த ராகுவோட அம்மா தான் இந்த சிம்ஹிகா. அவ எப்படிப்பட்டவள்னா, பாராவார பயோவிஹார நிரதா. அவள் கடலிலே விளையாடி பழகியவள், கடலிலே சஞ்சரிக்கக்கூடியவள். கோரா கிருதி சிம்ஹிகா, கோரமான வடிவம், பார்த்தாலே எல்லாரும் பயந்துருவா, அப்படிப்பட்ட வடிவம் கொண்டவள். சர்வாவத்ய தனுகு, அவள் யாராலையுமே அவளை கொல்ல முடியாது, அப்படிப்பட்ட உடல் அமைப்பை கொண்டவள். சமஸ்த ஜனதா பீதேஹே சதா வர்தினி, எல்லா ஜனங்களுக்கும் பயத்தை வளர்க்கக்கூடியவள். இந்த சிம்ஹிகான்னு சொன்னாலே ஜனங்க பயப்படுவாளாம். ஏன்னா இவளுக்கு சாயாகிராகின்னு பேரு. சாயாகிராகினா நிழலை வச்சே ஆளை பிடிப்பாளாம். இப்ப நாம எங்கேயா போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த சிம்ஹிகா இருந்தா நம்முடைய நிழலை மட்டும் பிடிச்சுப்பா. நம்ம நிழலை பிடிச்சிட்டான்னா நம்மளால நகர முடியாது. அதுதான் சாயாகிராகி, நிழலை வச்சு ஆளை பிடிக்கிறவோ. அப்ப ராகுவின் அம்மா கடல்ல வசிக்கக்கூடியவள், கோரமான வடிவம் கொண்டவள், யாராலையும் கொல்ல முடியாதவள், எல்லாத்துக்கும் மேல நிழலை வச்சே ஆளை பிடிக்கிறவள். அவ என்ன பண்ணா, ஹனுமானுடைய நிழலை வச்சு பிடிச்சிட்டாலும். ஏன்னா இவர் கடலுக்கு மேல பறந்து போறாரு இல்லையா இலங்கை நோக்கி. அப்போ சூரிய ஒளிப்பட்டு ஹனுமானுடைய நிழல் கடல்ல விழுந்துதான். அந்த கடல் நீர்ல விழுந்த ஹனுமானுடைய அந்த நிழலை வைத்து இவள் ஹனுமானையே பிடித்து விட்டாள். சாயாகிராகின்னு நிழலை வச்சு ஹனுமானை பிடிச்சிட்டாளாம். பார்த்தா ஹனுமானால நகர முடியல. என்னடா இது, நம்மளால நகர முடியலன்னு பார்த்தா அவருடைய நிழலை அந்த சிம்ஹிகா பிடிச்சுட்டு இருக்காளாம். பிடிச்சதோடு மட்டும் நிக்கல, அவ என்ன பண்ணிட்டா, அப்படியே இழுத்தாளாம். நிழலை இழுத்ததும் ஹனுமானே கீழே இறங்கிட்டார். வாயை பிளந்தா அவ வாய்க்குள்ளேயே போய் விழுந்துட்டாராம், வயத்துக்குள்ளேயே போயிட்டாராம் ஹனுமான். அப்பா, ஒரு நல்ல குரங்கு உணவா கிடைச்சது, விழுங்கிட்டேன்னு இவ சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா ஹனுமான் என்ன பண்ணாராம், அவள் வயிற்றை கிழித்து கொண்டு, நரசிம்மன் எப்படி இரணியனுடைய வயிற்றை கிழித்தாரோ அது போல சிம்ஹிகாவின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியில வந்து யாசா அனேன ஹதா, இப்படி அந்த சிம்ஹிகாவை வதம் செய்தார் ஹனுமான். விசித்திரம் இது சம்சந்தி சித்தாசமே. ஆகா, இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்னு வானத்தில் இருக்கும் சித்த புருஷர்கள்லாம் கொண்டாடினாலும். ஏன்னா சித்த புருஷர்கள் வானத்துல சஞ்சரிப்பா. இந்த சாயாகிராகி அவ நிழலெல்லாம் வேற பிடிச்சு இழுத்துட்டு இருந்தா. அதனால இப்ப ஹனுமான் இவளை வதம் பண்ணி அவ குடலை எல்லாம் கழுத்துல மாலையா போட்டுன்னு அப்படி வெளியில வராராம். அப்படி அவர் வந்ததை பார்த்து மேலே உள்ள சித்தர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். அப்படி அந்த சித்தர்கள்லாம் அவனை வாழ்த்த தேவீத்யாக சகீதி உதார வச்சசா, இப்படி ஹனுமான் சிம்ஹிகாவை வதம் செய்தான் என்பதை சீத்தை சொல்ல, ராமா அதை கேட்டு மந்தஸ்மிதம் தே பபௌ, ராமா, அந்த சிம்ஹிகாவை ஹனுமான் வதைத்ததை கேட்டு உன் முகத்தில் ஒரு புன்னகை எழுந்ததே, அதை தாம்பா வடுவூர்ல எங்களுக்கு காட்டுகிறாய் என்று வில்லூர் சுவாமி ரசிக்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் சாரமான கருத்து, ராகுவின் அம்மா சிம்ஹிகா கோரமானவள், பயத்தை ஏற்படுத்தக்கூடியவள், கடலிலே சஞ்சரிக்கக்கூடியவள், யாராலும் கொல்ல முடியாதவள், ஹனுமானுடைய நிழலை வச்சே விழுங்கினாள். வயிற்றை கிழித்து குடலை மாலையாக அணிந்து அவளை வதம் செய்தார் ஹனுமான். சித்தர்கள் எல்லாம் ஆகா, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் என்று கொண்டாடினார்கள். இப்படி ஹனுமான் சிம்ஹிகாவை வதைத்ததை சித்தர்கள் பாடினதை சரமா சொல்ல, அதை கேட்டு சீத்தை ராமன்ட்ட சொல்ல, அது அடியன் உங்களுக்கு சொல்ல, இப்ப ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். அப்ப புன்னகைக்கு ரீசன் என்னன்னா, ஹனுமானுடைய அந்த வீரத்தை பார்த்து ராமன் புன்னகை செய்யறான். ஏன்னா 3 வித தடைகளை 3 விதமா அழிச்சுட்டார் ஹனுமான்.
3 தடை வந்தது. மைனாக்கம், சுரசா, சிம்ஹிகா. மைனாக்கம் அன்பால் வந்த தடை. ஹனுமானுக்கு ஒரு ஒதுங்க இடம் கொடுக்கணும்னு. அன்பால் வந்த தடையை அன்பாலேயே ஜெயிச்சுட்டார் ஹனுமான். அவரையும் அணைத்து கொண்டு, இல்ல அவசரமா போகணும், தப்பா நினைச்சுக்காதீங்கோ. அப்ப அன்பால் வந்த தடையை அன்பால ஜெயிச்சுட்டார். அமரர்களாகிய தேவர்கள் அனுப்பிய தடை சுரசாங்கிற நாகமாதா வாயப்பிளந்தா. அந்த அமரர்கள் அனுப்பிய தடையை அறிவு கூர்மையாலே ஜெயிச்சார். சின்ன வடிவம் எடுத்தார், வாய்க்குள்ள போயிட்டார், வெளியில வந்துட்டார், அறிவு கூர்மையாலே ஜெயித்தார். 3வது, இது உண்மையாகவே அசலாகவே வந்த தடை. இது இந்த சிம்ஹிகாங்கிறவ உண்மையாவே அரக்கி. அந்த உண்மையாக வந்த அரக்கியை தன்னுடைய வலிமையாலே, வீரத்தாலே, பராக்கிரமத்தாலே ஜெயித்து விட்டார். அப்போ அன்பால் வந்த தடையை அன்பால் வென்றார். அமரர்கள் அனுப்பிய தடையை அறிவால் வென்றால், அசலாகவே வந்த தடையை தன்னுடைய அசாத்திய பராக்கிரமத்தாலே வென்றார். அப்ப யாரை எப்படி பண்ணணுங்கிறத ஹனுமான் எவ்வளவு அழகா பண்ணியிருக்கான். ராமன் நினைச்சானா சுந்தரகாண்டம்னா இதைத்தானே நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நீங்களே தானே சொல்லுவேன், சுந்தரகாண்டம்னா இதைத்தானே நாங்க கேட்கணும். இது ராமன் என்னடா பண்ணேன்னா, மைனாக்கம்னு ஒருத்தர் கொஞ்சம் இடம் கொடுத்தார், போயிட்டு வந்தேன், அப்புறம் ஒருத்தி வாய்க்குள்ள இடம் கொடுத்தா, அப்படியா நாங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப ராமனுக்கு சந்தோஷம், அந்த புன்னகை மலர்ந்து கொண்டே போகிறதாம். இன்னொன்னு நினைச்சு பார்த்தானா ராமன். பாரு ஹனுமான் பாரு, ரிவர்ஸ் திரிவிக்ரம் அவதாரம் மாதிரி. இந்த சுரசாவோட வாய்க்குள்ள போகும்போது பெருமாள் திரிவிக்ரம் அவதாரம்னா குள்ளவாமனா பெரிய வடிவம் எடுத்தார். ஹனுமான் என்ன பண்ணிட்டார், ரிவர்ஸ் திரிவிக்ரம் அவதாரம்னு சொல்லி பெரியவராக பறந்து இருந்தவர் சின்ன வடிவம் எடுத்து வாய்க்குள்ள போயிட்டு வந்தார். அது ரிவர்ஸ் திரிவிக்ரம் அவதாரம். பெருமாள் நரசிம்ம அவதாரம் பண்ணிட்டு திரிவிக்ரம் அவதாரம் பண்ணார். ஹனுமான் ரிவர்ஸ் திரிவிக்ரம் அவதாரம் பண்ணிட்டு அடுத்து ஒரு நரசிம்ம அவதாரம் பண்ணாராம். அது என்ன நரசிம்மன்னா, ஆமா சிம்ஹிகா குடலை கிழிச்சார் இல்லையா, நரசிம்மர் இரணியனுடைய குடலை கிழித்தது போல இந்த ஹனுமான் சிம்ஹிகாவின் வயிற்றை கிழித்து அதே மாதிரி குடலை மாலையா போட்டுட்டே வெளியில வந்துட்டாரே. ஆகையினால நான் அவதாரத்துல நேரா பண்ணிட்டு போனத இவன் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஆப்போசிட்டா சிறப்பா பண்ணிட்டானேன்னு அத்தையும் நினைச்சா ராமன். ஹனுமானுடைய குணத்தை எண்ணி ராமன் பூத்த புன்னகை. இனி 2வது விஷயம், இந்த புன்னகை வாயிலாக ஹனுமானுடைய எந்த கல்யாண குணத்தை நாம் ரசிக்கிறோம் என்று பார்த்தால், அவருடைய அறிவு, அன்பு, வலிமை 3ஐயும் சேர்த்து ரசிக்கிறோம். ஏன்னா அன்பால ஒரு தடை வந்ததுன்னா அதை அன்பால டீல் பண்றார். தேவர்கள் சோதிக்க ஒரு தடையை அனுப்புறான்னா அதை அறிவால டீல் பண்றார். உண்மையாகவே ஒரு தடை வருகிறது என்றால் அதை அழித்தொழித்து கிழித்து கொண்டு வெளியே வருகிறார். அப்போ அவருக்கு ரிவர்ஸ் திரிவிக்ரம் அவதாரமும் எடுக்க தெரியும், நரசிம்ம அவதாரமும் எடுக்க தெரியும். அந்தந்த வேளையில் அந்தந்த குணங்களை ஹனுமான் வெளிப்படுத்துகிறார் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த புன்னகையை ரசிக்கிறவாளுக்கு என்ன பலன்னா, இதுல ஒரு பெரிய பின்னணி இருக்கு. ஹனுமானுக்கு வடமாலை சாத்துறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா. இந்த வடமாலை சாத்துற வழக்கம் எப்படி ஏற்பட்டதுன்னா, அடியேனின் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி சாதிப்பார். என்னன்னா, இந்த சிம்ஹிகா இருக்கா இல்லையா, இவளை வதம் பண்ணி அவளுடைய குடலை மாலையா போட்டுன்னு வந்தார் ஹனுமான். அதே மாதிரி அந்த குடலை மாலையா போடலாமா இதன் நினைவாகன்னா, குடல் நான் வெஜிடேரியன், அதை கொண்டு வந்து மாலையா போட முடியாது. ஆனா நான்வெஜ் குடல் மாதிரியே புரோட்டீன் எதுல அதிகமா இருக்குன்னா உளுந்துல தான் புரோட்டீன் அதிகமா இருக்கு. அதனாலதான் உளுந்துல வடை பண்ணி அந்த வடமாலைன்னு ஹனுமானுக்கு சாத்துறாளாம். இந்த சிம்ஹிகா யாரு, ராகுவோட அம்மா, அவளையே அழிச்சுட்டாரு இல்லையா. அதனால அந்த குடல் மாலைக்கு ஒரு பிரதிநிதியா இந்த வடமாலைய ஹனுமானுக்கு சாத்தினோம்னா ராகு தோஷம் எதுவுமே நம்மை நெருங்காது. ராகுவோட அம்மாவை வென்றதன் அடையாளம் தான் குடல் மாலை. அந்த குடல் மாலையின் இன்றைய ஒரு வெர்ஷன் தான் வடமாலை. அப்ப வடமாலையை சாத்திட்டா ராகுவோட அம்மாவை அழித்தாருங்கிறதுக்கு அடையாளம், ராகு தோஷம் நெருங்காதுன்னு சாதிப்பார். அதனால வடமாலை சாத்தியும் ஹனுமான வழிபடுவோம். இந்த ஸ்லோகத்தை சேவிச்சாலே வடமாலை சாத்தின பலன், அந்த ராகு தோஷம் எதுவுமே நம்மை நெருங்காது. வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம். பாராவார பயோவிஹார நிரதா கோராகிருதி சிம்ஹிகா சர்வாவத்ய தனு சமஸ்த ஜனதா பீதே சதா வர்தினி யாசானேன ஹதா விசித்திரமிதி யத் சம்சந்தி சித்தாசமே தேவீத்யாக சகீதி உதார வச்சசா மந்தஸ்மிதம் தேபபௌ என்று சொல்லுவோம். வடைமாலை அணிந்த ஹனுமான் நமக்கு ஏற்படும் ராகு தோஷம், சர்ப்ப தோஷம், எல்லா தோஷங்களையும் போக்கி அருள்வார். நன்றி, வணக்கம்.